சரி, நம்ம காம்பனன்ட்ஸ்க்கு நடுவில் டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகுது இல்லை, அது எப்படி கம்யூனிகேட் ஆகுது, அது எப்படி கோஆர்டினேட் ஆகுது, அதுதான் காம்பனன்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? பேரண்ட் சைல்ட் கம்யூனிகேஷன், டேட்டா கேன் பி பாஸ் ஃப்ரம் அ பேரண்ட் டு காம்பனன்ட் டு சைல்டு. பேரண்ட் காம்பனன்ட் வந்து சைல்டு காம்பனன்ட்டுக்கு போகலாம். அது எப்படி போகலாம்னா, இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம், ஈவெண்ட்ஸ் மூலமாக போகலாம், இதெல்லாமே போகலாம். இது பேரண்ட் டு சைல்டு. எதனால அதாவது ம். ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம், ஃபங்க்ஷன்ஸ் போகலாம், எதுனாலும் போகலாம். இது பேரண்ட் டு சைல்டு. ஓகேவா? அடுத்து சிப்ளிங் கம்யூனிகேஷன்னா indirectly can communicate indirectly through their common parent component by passing data through input. அதாவது இப்போ எப்படின்னா, ரெண்டு பேரண்ட் இருப்பாங்க. சிப்ளிங்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி இருக்கும். ம். இது இது வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஒன்னு, இவனுக்கு ஒரு சைல்டு ஒன் இருக்கான். இது பேரண்ட் டூ, ம். இவனுக்கு ஒரு சைல்டு டூ இருக்கான். ஓகேவா? இப்போ இவனுக்கு ம். இந்த ரெண்டு பேரண்ட்டையும் சம்மந்தமே படுத்தாம இந்த டேரக்டா C1 to C2 கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், சைல்டு ஒன் டு சைல்டு டூ கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா சிப்ளிங் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஓகே. அடுத்து, கம்யூனிகேட் பிட்வீன் அன்ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்ஸ் that are not directly related or communicate through a shared device, shared service, the shared access mediator allowing components. ஓகே. இந்த மாதிரி சுத்தமா ஒரு ரெண்டு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு பேஜ் வச்சிருக்க, அதுக்கு இங்க ஒரு காம்பனண்ட் இருக்கு, ம். இன்னொரு காம்பனண்ட் இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை, இது ரெண்டுலயும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, த்ரூ மீடியேட்டர், நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி வச்சு, இந்த மீடியேட்டர் மாதிரி வச்சு இவன் மூலமா இங்க இருந்து இந்த காம்பனண்ட் கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த மீடியேட்டர் வந்து இங்க கம்யூனிகேட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் அன்ரிலேட்டட் காம்பனண்ட்ஸ். ஓகேவா? இந்த ம். மாதிரி கம்யூனிகேட் சரி. பண்ணலாம். இது மூணு தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகே, எப்படி எப்படி கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே. ம். ஏன் எதனால போட்டுருவாங்க ப்ரோ மார்க்கு? ஆமா, நீ ஜஸ்ட் எழுதினா போதும். அதுக்கப்புறம் மெயினாக சொன்னது ஃபீச்சர்ஸ். மூணே மூணு ஃபீச்சர் என்னது? ரீயூசபிலிட்டி, என்கேப்சுலேஷன், மெயின்டெனபிலிட்டி. ரீயூசபிலிட்டினா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் எத்தனை வாட்டினாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரே என்கேப்சுலுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் கரெக்டா. அதனால இது எத்தனை ம். வாட்டினாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். என்கேப்சுலேஷன் காம்பனன்ட் அதர் ஓன் ஸ்கோப் அண்ட் என்கேப்சுலேஷன், இந்த மூணுத்தையும் என்கேப்சுலேட் பண்ணியிருக்கும். டெம்ப்ளேட், ம். ஸ்டைலு, பிஹேவியர், இது என்கேப்சுலேட். மெயின்டெனபிலிட்டி, இதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்மாலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மூணு தான் மெயின். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆங்குலரில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்ஜி நியூ மை ஆங்குலர் ஆப்னு போடணும். இது வந்து உன்னோட நீ என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் மெயின். ம். என்ஜி நியூ தான் மெயின். என்ஜி நியூன்னு போட்டு நீ என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது, என்ஜினியர் ப்ரோ நோடு மேனேஜரா? இல்லை இல்லை, இது நோடு மேனேஜர். இது வந்து இதுக்கு இது ஆங்குலர்ல தனியாக இங்கே பார்த்தோம்ல, என்ஜின்னு பார்த்தோம்ல, இது ஓ. ஸ்பெசிஃபிக்காக மீனிங்லாம் கிடையாது, என்ஜி அவ்வளோதான். ம். இங்கே வந்து என்ஜி நியூன்னு போட்டு உன்னோட ஆப் கிரியேட் பண்ணுற. இந்த கிரியேட் பண்ணிட்டு இது ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுற, நீ ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற. அதுக்கு பேர் தான் சிடினா புது கிரியேட் டைரக்டரி. அதான் புது ஃபோல்டர். நீயே ஒரு மை ஆங்குலர் ஆப்னு ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணுற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இது இந்த ஆப்புக்கு ஒரு காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிற, ஒரு புது காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிற. அப்போ என்ன பண்ணணும்னா, என்ஜி ஜெனரேட் காம்பனண்ட், அந்த காம்பனண்ட்டோட பேர் மை காம்பனண்ட். என்ஜி ஜென்ரேட் காம்பனண்ட் வரைக்கும் காமனு. இதுக்கப்புறம் நீ வைக்கிற பேர் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம், மை காம்பனண்ட் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீ இந்த மூணு இது போட்டிட்டீங்கன்னா, இந்த மூணு ஸ்டெப் போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிரும்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்துடும். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்துடும் உன்னோட ஆங்குலர் அது ஆப்பில். எழுதணுமா ப்ரோ அதெல்லாம்? இதெல்லாம் எழுத வேணாம், தேவையில்லை. இந்த மாதிரி வந்துடும். இதில் மெயினாக என்னன்னா, இந்த இதை மட்டும் போட்டுக்கோ. ஆப் காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஒன்று இருக்கா, இது ஒன்று. ஆப் காம்பனண்ட் டாட் ம். ஹெச்டிஎம்எல் இங்கே ஒன்று இருக்கா, அது ஒன்று. ஆப் காம்பனண்ட் டாட் டிஎஸ்ன்னு ஒன்று இருக்கா, இது ஒன்று. ஓகேவா? அடுத்து ஆப் ம். காம்பனண்ட் டாட் சிஎஸ்எஸ் இருக்கா, இது மூணு. இந்த மூணு தான் நம்மளோட காம்பனன்ட். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, HTML ஒன்று இருக்கும், சிஎஸ்எஸ் ஒன்று இருக்கும், டைப் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், டிஎஸ் ஒன்று இருக்கும். பார்த்தோமா? இந்த மூணு தான். சிஎஸ்எஸ் ஆப் டாட் காம்பனன்ட், சிஎஸ்எஸ் ஆப் டாட் காம்பனன்ட், HTML ஆப் டாட் காம்பனன்ட், டிஎஸ். இந்த மூணு தான் நம்ம மெயின். ஓகேவா? இந்த மூணு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல சேவ் ஆயிரும்னு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மூணு எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த மூணுக்கு நீ எடிட் பண்ணா இதுக்குள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஓகேவா? நீ அதில் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கும். இதுக்குள்ள நீ ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும் எழுதணும்னா எழுதிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் எழுதுவீங்க? வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஒரு இனிஷியல் மெசேஜ் வரணும், இந்த மெசேஜ் வந்து நியூ மெசேஜா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ம். இது அதான் வந்து ப்ரோ. சிஎஸ்எஸ், இது HTML, இது ஜாவா டைப் ஸ்கிரிப்ட். அவ்வளவுதான். இதெல்லாம் எதுவும் தேவையில்ல ப்ரோ. மேல அந்த தேவையில்ல, 4 இதெல்லாம் இது தேவையில்ல. இந்த போடுறோம்ல. மாதிரி மூணு மூணு ஃபைல் இருக்கும் மெயினா. சிஎஸ்எஸ் தான் இந்த மூணு ஃபைல். HTML, சிஎஸ்எஸ், காம்பனன்ட் டாட் டிஎஸ், இந்த மூணு ஃபைல் இருக்கும். ஓகேவா? இந்த மூணு ஃபைல் இருக்கும். இந்த மூணு ஃபைல்களை நம்ம எதாவது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். கடைசியில் இது எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சு இதை ரன் பண்ணணும்னா, இது ரன் பண்ணுறது எப்படின்னா, என்ஜி சர்வ், என்ஜி சர்வ்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ரன் ஆகிட்டு உனக்கு இந்த மாதிரி வரும், ஓப்பன் ஆகி அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதான் ஆங்குலர் காம்பனன்ட்ஸ். ப்ரோ ஆங்குலர் ப்ரோ காம்பனன்ட்ஸ் எது கேட்டா வரைக்கும் ப்ரோ எத்தணும்? ஃபுல்லாக ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் கேட்டால்
ஃபர்ஸ்ட் ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லணும். காம்பனன்ட்ஸ் என்ன, அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் இது சொல்லிட்டு இது வந்து என்காப்சுலேட் பண்ணலாம், ரீயூசபிள் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லிட்டு அதாவது ஸ்ட்ரக்சரில் மெயினாக இருக்கும் ஒரு டெம்ப்ளேட்டு, ஒரு ஸ்டைலு, ஒரு டைப் கோடு, ஒரு HTML, ஒரு CSS, ஒரு TS. ஓகேவா, இது 3 இருக்கும். அதோட லைஃப் சைக்கிள் கேட்டால் லைஃப் சைக்கிளில் ஒன்று இன்புட்டை இனிஷியலைஸ் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம், அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம். இது 3. ஓகேவா. அதை டேட்டா பைண்டிங் அதையும் சேர்த்து எழுதி வச்சிடும். 1 வே பைண்டிங் இருக்குது, 2 வே பைண்டிங் இருக்குது, ஈவன் பைண்டிங் இருக்குது. இன்புட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் சைல்டு பேரண்ட்டுக்கு போகிறது இன்புட்டு, பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வர்றது அவுட்புட்டு. ஓகேவா. அவுட்புட். அடுத்தது கம்யூனிகேஷன் எப்படிலாம் பண்ணலாம்னா பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேட் பண்ணலாம், சிப்ளிங்ஸ் ஒரு சைல்டுலேருந்து இன்னொரு சைல்டு கம்யூனிகேட் பண்ணலாம், அன்ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஒரு மீடியேட்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். அதோட ஃபீச்சர்ஸில் மெயினாக ரியூஸ் பண்ணிக்கலாம், என்கேப்சுலேட் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ஜினியும் கிரியேட் பண்ணுறோம், அடுத்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம், CD, அதுக்கப்புறம் காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். அது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் 3 இது மெயினாக எனக்கு வந்திருக்கும். இந்த 3 இதுக்குள்ள ஏதாவது அவ்வளவுதான். மாற்றினா மாற்றிக்கலாம். இதை வந்து கடைசியில் ரன் பண்ணுறதுக்கு NG சர்வ். அவ்வளோதான். ப்ரோ அந்த NG சர்வ் மட்டும் எழுதி அது மேல இருக்க ப்ரோக்ராம் தேவையில்ல. தேவையில்ல தேவையில்ல. சும்மா அவுட்புட்னு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி NG அவுட்புட் சர்வ் மட்டும் கொடுத்ததுக்கோ இது இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு போட்டோம். ஓகே ஓகே. அடுத்தது இதுவும் 13 மாதிரி தான் ப்ரோ. ஆமாம். ப்ரோ அந்த பாடசாலையில நீ ஒரு காமிச்சிய ப்ரோ அந்த கொஸ்டின்ஸ் காட்டு ப்ரோ. அது சிலபஸ். ஓ சிலபஸா. இது 15 எது ப்ரோ? 15 வா ப்ரோ கொஞ்சம் ரியாக்ட் இந்த ரெஸ்ட் APS கேட்டிருக்கான், ரூட்டிங் வித் ரவுட் ரியாக்டர் கேட்டிருக்கான், சர்வர் சைடு ரெண்டும் கேட்டிருக்கான், ரியாக்ட் எல்லாமே இதில் கேட்டிருக்கானா எதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. ப்ரோ நம்ம சர்வர் சைட் ரெண்டரிங் கேட்கவே மாட்டான் ப்ரோ. அது அப்படியா? எல்லா வாட்டியும் படிச்சுட்டு போறேன், ஒரு தடவை கூட கேட்க மாட்டாங்க. 8 மார்க் அது. ஓகே ஓகே. இது அப்போ என்ன 8 மார்க். பார்க்கணும்? இதுல வந்து ப்ரோ இது ப்ரோ அந்த ரியாக்ட் ரியாக்ட் காம்போனன்ட். மெயின் இங்கே கீழே உள்ளதான். இந்த இதில் தான் மெயினாக டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் போகலாம். ஓகேவா. ரியாக்ட் காம்பனன்ட்னா நாங்கள் ஆங்குலர் காம்பனன்ட் படித்தோம்ல அதே மாதிரி தான் இங்கே ரியாக்ட்லேயும் இது வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லிக்கலாம். இதில் என்ன இருக்குன்னா இதுலேயே அதே மாதிரி UI என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் டேட்டா இருக்கணும், ஸ்டேட் இருக்கணும், அதெல்லாம் ப்ரோ இது ப்ராப்பர்ட்டி. ரியாக்ட் தான ப்ரோ? இது இது அதாவது பில்டிங் பிளாக். ஆங்குலர் ரியாக்ட் இருக்குல்ல, ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ண போகுது. இது ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், அது ஒரு வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஆங்குலர் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ரெண்டுமே நீ இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆங்குலர் மட்டும் யூஸ் பண்ண போனா ஆங்குலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரியாக்ட் மட்டும் யூஸ் பண்ண போனா ரியாக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ண ஆங்குலர் போகுது. படிச்சுட்டு நான் இது எழுத முடியாதா ப்ரோ? எழுதலாம், சேமாக தான் இருக்கும். அங்கே நீ ஆங்குலர் காம்பனண்ட்டுக்கு என்னெல்லாம் எழுதுனியோ அது அப்படியே நீங்கள் தூக்கி ரியாக்ட் காம்பனண்ட் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அங்கேயே ஏதாவது ரீயூசபிளாக இருக்கும். இங்கே மெயினாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னால் டைனமிக் UI எலமெண்ட்ஸ். அப்படின்னா டைனமிக் யூனா நீங்கள் ரன் டைமில் எதனால டப்பு டப்பு டப்புன்னு மாற்றிக்கலாம். அங்கே உனக்கு காம்பனன்ஸை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து டைனமிக்காக இருக்கும். டைனமிக்னா எப்போனாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும், இங்கே போகும் அங்கே போகும், இந்த மாதிரி டைனமிக்காக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா. அதே மாதிரி இதில் வந்து இப்போ மெயினாக ப்ரோ HTML. ஒரே நிமிஷம் bro. இப்போ இப்போ இதுலயும் நான் எழுதிட்டா இப்போ ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் ஆமாம் இஸ் a அதே தான். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அதே ஆங்குலர் தான். காம்போனன்ட் தான். ம். இதுல வந்து மெயினா அங்க வந்து என்ன சொன்னா மூணு மூணு இது மெயினா இருக்குன்னு சொன்னோம்னா HTML, CSS, TS 3 இது இருக்குன்னு சொன்னோம்னா இங்க டைப்ஸ். ஒன்னே ஒன்று தான் மெயினா HTML கோடு லைக் JSX-னு ஒன்று இருக்கும். இந்த JSX தான் இங்க மெயின். ஓகேவா. அங்க நம்ம எப்படி அதை பார்த்தோம், JSX-னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ், அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டையும் HTML கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் JSX. ஓகேவா. ஜாவாஸ்கிரிப்டையும் HTML கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் JSX. இங்க அதுதான். இதெல்லாம் வேணாம் ப்ரோ. அது ஃபர்தர் அதெல்லாம் சாலிடிங் தேவையில்ல. அதெல்லாம் வேணாம். மெயினா நமக்கு இந்த டைப்ஸ் தான் மெயின். ஓகேவா. ம். இந்த காம்பனண்ட் கடைசியில் என்ன பண்ணணும்னா காம்பனன்ட்ஸ் இன் ரியாக்ட் ரிட்டர்ன் அ பீஸ் ஆஃப் JSX கோடு. அதாவது இந்த காம்பனண்ட் கடைசியாக எனக்கு உனக்கு என்ன தரும்னா ஒரு JSX கோடு தரும். ஓகேவா. இந்த JSX கோடு தான் என்ன பண்ணுன்னா உனக்கு ஸ்க்ரீனில் என்ன ரெண்டர் ஆகணும், அதாவது உனக்கு ஸ்க்ரீனில் என்ன தெரியணும்னு சொல்லி இந்த JSX கோடில் சொல்லுங்க. மூலமாக தான் சொல்லும். ஓகேவா. சரி, டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் ரியாக்ட். இதில் இருந்து 2 டைப் இருக்கு. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் இருக்கு, கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட் இருக்கு. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஆர் ஜஸ்ட் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஒன்றுமே இல்லை ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபோன் இருக்கு, ஒரே நிமிஷம். தண்ணி பிடிச்சிட்டு வரேன் நான்.
ஹலோ. வந்துட்டியா? Okay. சொல்லு ப்ரோ. ஹலோ ப்ரோ, மைக் ஆன் பண்ணு ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. அது வந்து இது இன்னும் சிம்பிளா அந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ஸ் கிளாஸ் பேஸ் காம்பனன்ஸ் இருக்குல்ல. நீ ஜாவாலாம் படிச்சிருப்ப, ஊஸ்ல ஜாவாலாம் படிச்சிருப்பில்ல. ஜாவால மெயினா ரெண்டு இது இருக்கும் கரெக்டா. ஒன்று கிளாஸ் இருக்கும் கரெக்டா. கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ள கிளாஸ் என்ன ஆப்ஜெக்ட். இருக்கும்? கிளாஸுக்குள்ள டேட்டா இருக்கும், இன்னொன்று ஃபங்க்ஷன் இருக்கும் கரெக்டா. ஃபங்க்ஷன் என்ன? ஏதோ ஒரு இதை வாங்கி ஏதோ ஒன்று ரிட்டர்ன் கொடுக்கும் கரெக்டா. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஏதோ ஒன்று ரிட்டர்ன் கொடுக்க போகுது கரெக்டா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 × 2 எனக்கு மல்டிப்ளை பண்ணி சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 3 × 2 6 சொல்லி சொல்லும் கரெக்டாக. அதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக என்ன பண்ணும்? ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் கொடுக்க போகுது கரெக்டாக. அவுட்புட் ஏதோ ரிட்டர்ன் கொடுக்க போகுது, அதான் ஃபங்க்ஷன் கரெக்டாக. அதே தான் இங்கேயும். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தட் அக்செப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிட்டர்ன் ரியாக்ட் எலமெண்ட். ஏதோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வாங்கிட்டு உனக்கு ஒரு ரியாக்ட் எலமெண்ட்டாக ரிட்டர்ன் கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? we can create function command react by writing a javascript function. இது javascript function மூலமா நம்ம எழுதலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் டெமோ காம்பனன்ட், இது நீ வைக்கிற பேர் தான் ஃபங்க்ஷன். வந்து நீ ஃபங்க்ஷன் எப்பவுமே பேசிக்காக போடுவில்ல, ஃபங்க்ஷன் போட்டுட்டு இது நீ வைக்கிற பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு டெமோன்னு வச்சுட்டு இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நான் கொடுத்த ரிட்டர்ன் கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஹெட்டிங், H1னா ஹெட்டிங், ஹெட்டிங் வந்து வெல்கம் மெசேஜ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த இந்த H1 இருக்குல்ல, இதுதான் என்னன்னா ரியாக்ட் ஏதோ ஒரு ரியாக்ட் காம்பனன்ட். இந்த H1ங்கிறதே ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் தான். ரியாக்ட் காம்பனன்ட்னா இது வந்து வெளியே டிஸ்பிளே ஆகும் உனக்கு கரெக்டாக. இந்த வெல்கம் மெசேஜ் மட்டும் தான் உனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இந்த ரியாக்ட் காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுத்துருணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஃபங்க்ஷன் வெல்கம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் மெசேஜ். ஒன்று போட போதுமா ரெண்டு ப்ரோ? சேம் தான், ரெண்டு சேம் தான், ஒன்றுமே இல்லை. இங்கே வெல்கம் மெசேஜ் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகே. ஓகே ப்ரோ. இது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இந்த மாதிரி டேரெக்டாக ஃபங்க்ஷனாக எழுதுனா அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். அடுத்தது கிளாஸ் காம்பனன்ட். நம்ம ஜாவால கிளாஸ் எழுதுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான். இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஏதாச்சும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஏதாச்சும் ஒன்று வருது, இல்லை உனக்கு ஏதாச்சும் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேற இதுலேருந்து டேட்டா இங்கே எடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயினாக இந்த ஃபங்க்ஷன் வந்துடும், எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்பனன்ட். இது ஏன் வருதுன்னா, இந்த ரியாக்ட் டாட் காம்பனன்ட் இருக்குல்ல, இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம்? இன்னரிட் பண்ணிப்போம். இன்னரிட் பண்ணுறதுக்கு தான் என்ன போட்டுருவோம்? எக்ஸ்டென்ஷன் போட்டுருவோம் கரெக்டாக. எப்பவுமே இன்னரிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் போடுவோம்ல ஜாவால. அதே தான் இங்கே இந்த மாதிரி போடும். கிளாஸ் டெமோ காம்பனன்ட் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்பனன்ட் போட்டுட்டு இங்கே வந்து ரிட்டனுக்கு முன்னாடி ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ரெண்டர்னு ஒன்று கொடுக்கணும். ரெண்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ரிட்டர்ன், அவ்வளோதான். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாலே புரியும்.
இங்கே என்ன பண்ணிருக்கோம், டேரெக்டாக ஃபங்க்ஷன் ரிட்டன். கரெக்டாக ஃபங்க்ஷன் ரிட்டன். இங்கே அப்படி கொடுக்காம ஒரு கிளாஸு அது எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்னு கொடுத்துட்டு ஒரு ரெண்டர் அதுக்குள்ளே ரிட்டன். இது வந்து கிளாஸ் காம்பனண்ட். ஓகேவா, இதே தான் சேம் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ மெயினாக உனக்கு தெரிய வேண்டியது இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன வித்தியாசம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வெர்சஸ் கிளாஸ் காம்பனண்ட். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் கேசஸ் அது காம்பனண்ட் டஸ் நாட் நீட் டு இன்டராக்ட் வித் அதர் காம்பனண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எப்போ யூஸ் பண்ணலான்னா, உனக்கு அந்த காம்பனண்ட் இருக்கு, இந்த காம்பனண்ட் வேற எந்த காம்பனண்ட் கூட இன்டராக்ட் பண்ண வேண்டாம், இந்த காம்பனண்ட் தனியாக தான் இருக்கு அப்படின்னா நீ என்ன யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதே இது உனக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, அங்க ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணணும், இவனுக்கும் இந்த காம்பனண்ட் நடுவில் ஏதோ ஒன்று லிங்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணலாம், கிளாஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி கிளாஸ் காம்பனன்ட்ஸ் கேன் அச்சீவ் தே ஆர் ஜென்ரலி லெஸ் எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு. இந்த கிளாஸ் காம்பனண்ட் வந்து லெஸ் எஃபிஷியன்ட். ஏன்னா இதில் நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ள கொண்டு வரோமா, உள்ள கொண்டு வரும்போது அது கொஞ்சம் லேட்டாக தான் லோட் ஆகும், ரெண்டர் ஆகுதே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து சீக்கிரமா நல்ல எஃபிஷியன்ட், கிளாஸ் காம்பனண்ட் வந்து கொஞ்சம் லெஸ் எஃபிஷியன்ட். ஓகேவா, இது சொல்றாங்க. அடுத்தது இது எப்படி ரெண்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்டரிங் காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் டேர்னிங் யர் காம்பனன்ட் கோட் இன்டு யூஐ. அதாவது உனக்கு கோடு இருக்கா, அந்த கோடை கடைசியில் நீ இப்படி பார்க்குற மாதிரி ஆக்குற இல்லை, இதுக்கு பேர் தான் ரெண்டரிங். ஓகேவா, இந்த ரெண்டரிங் எப்படி பண்ணோம்னா ரியாக்ட் டிஓஎம் டாட் ரெண்டர்னு கொடுத்து பண்ணும். ஓகேவா, நீங்கள் எக்ஸாம்பிள் கீழே இருக்கும் பாரு, கடைசியில் இப்படி தான் கொடுத்துருப்போம். அதாவது பாரு, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். இது எதுக்குன்னா இந்த ரியாக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா, அடுத்தது இந்த ரியாக்ட்ல டேட்டா ஆப்ஜெக்ட் மாடலை இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு இம்போர்ட் ரியாக்ட் டிஓஎம் ஃப்ரம் ரியாக்ட் டிஓஎம் கொடுத்துட்டோம். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறோம். கரெக்டாக, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் வெல்கம் இஸ் ஈக்குவல் டு இது வந்து இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காத, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நீ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுத்துக்கலாம், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, இந்த மாதிரி நீ கொடுத்துட்ற, கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள ஒன்று கொடுத்துட்ற. ஓகேவா, உள்ள இதை மட்டும் கொடுத்துட்ற, ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் உனக்கு வெளியே காமிக்கணும்ல, அந்த காமிக்கிறதுக்கு தான் இந்த ரியாக்ட் டிஓஎம் டாட் ரெண்டர். இந்த ரியாக்ட் டிஓஎம் டாட் ரெண்டரில் என்ன போட்டுற, இந்த வெல்கம்ங்கிறத எனக்கு காமிக்கணும். ஸோ இந்த வெல்கமை இங்கே போட்டுட்டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். இது எல்லாத்துக்கும் சேம், என்ன ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் எழுதினாலும் இந்த கடைசி லைன் இதே சேம் லைன் தான். இந்த இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். ஓகேவா, இந்த வெல்கம்ங்கிறத எடுத்து ரெண்டர் பண்ணி காட்டு, அதுதான் இங்கே மொத்தமாக போட்டிருக்கேன். இங்கே நான் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அந்த காம்பனண்ட்டை எனக்கு ரெண்டர் பண்ணி காட்டு, அதுதான் இந்த லைன். ஓகேவா, இவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா உனக்கு கடைசியில் அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடும். ஓகேவா, இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க கீழே என்ன, அவ்வளோதான். அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க, காம்பனன்ட்ஸ் இன் காம்பனன்ட்ஸ். இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மெயினாக இதில் என்னெல்லாம் சொல்ல போறேன்னா, ஒரு காம்பனண்ட்னா என்னன்னு சொல்லி ரியாக்ட் காம்பனண்ட் என்ன எழுதிட்டு, நம்ம டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் ரெண்டு இருக்கு. ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இருக்கு, கிளாஸ் பேஸ் காம்பனண்ட். ஃபங்க்ஷனா நம்ம டேரெக்டாக நம்ம ஜாவா எழுதுற மாதிரியே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதுவோம், அது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு எழுதிரு. அடுத்து கிளாஸ் காம்பனண்ட்னா அது வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இது வந்து இன்னரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும், இது நம்ம ஜாவாவில் உள்ள மாதிரியே கிளாஸ் மாதிரி யூஸ் ஆகும், அதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிரு. இந்த மாதிரி இதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இதான் கிளாஸ் காம்பனண்ட் எழுதிட்டு இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், இது வந்து தனியாக இருக்கிற மாதிரி பண்ணால் ஃபங்க்ஷன் ஒரே காம்பனண்ட் மட்டும் பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் பண்ணலாம், நிறைய காம்பனன்ட்ஸ் மேனேஜ் ஆகுது, நிறைய தான் மேனேஜ் பண்ணால் கிளாஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் தனியாக இருக்கிறதுனால அது வந்து நல்ல எஃபிஷியன்ட், கிளாஸ் காம்பனண்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் லெஸ் எஃபிஷியன்ட். அதாவது இதெல்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணால் ரியாக்ட் டிஓஎம் டாட் ரெண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெண்டர்னா என்ன, நம்ம கோடை நம்ம யூஐல ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்றா மாற்றி கொடுக்குது, அதுக்கு பதிலாக ரெண்டரிங். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கடைசியில் நான் இது ரெண்டு ரியாக்டிவ் இம்போர்ட் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன், அதை ரெண்டர் பண்ணுறேன், அவ்வளோதான் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ். ஓகே ப்ரோ, வேற இது 13 மார்க்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நீ ஓஎஸ்லாம் தெரியுமா ப்ரோ உனக்கு? ஓஎஸ் ஃபுல்லாக தியரி தான், அது படிக்க தான் செய்யணும், அது இந்த மாதிரி இருக்காது, அது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கும். கான்செப்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்காது. ஓஎஸ்ஆ ப்ரோ? ம் நீங்க ஏதாவது ஃபோன் பண்றாங்களா ப்ரோ காலேஜ்ல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்? ஆமாம், பிரின்சிபல் இன்னைக்கு ஃபோன் பண்ணாரு, நான் எடுக்கல. நான் அடுத்த வாரம் எப்போ பண்ணாரு? முந்தானத்தோ நேத்தோ. பிரின்சிபலா? ம் பிரின்சிபல் நம்பர் இல்லாம வச்சிருக்காங்க, கொடுத்துருக்கா? அவர் முன்னாடி எதுக்கோ அந்த இது ஏதோ காம்படிஷன் ஏதோ போனப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்பர் வாங்கினாரு. பிரின்சிபல்லாம் அந்த புது பிரின்சிபல் இல்லை, நம்ம பழைய பிரின்சிபல். ஓகே ஓகே. ஓ, அவருக்கு காலையில ஃபோன் பண்றாரு. காலையில அவனே கூப்பிட்டு எடுக்கல, திரும்பி மத்தியானம் இவர் கூப்பிட்டாரு எடுக்கல.
வந்துரு ப்ரோ. சும்மா ம். சும்மா உட்காரதான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு அடுத்த தெரிஞ்சு. வாரத்துல இருந்து வந்துடுறேன். தெரியல அட்டென்ஸ் எவ்வளவு இருக்கு? 20ஆ? 25 நம்ம போட்டிருந்துச்சு. உனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா உன்னால சொல்ல மாட்டாங்க. அறியறது அது இல்ல. ஒரு மாசம் நிறைய இருக்குல்ல, பேருக்கு ஒரு அட்டென்ஸ். அதான் ஒரு மாசம் இருக்குல்ல, ஒரு 50% கிட்ட கொண்டு வந்துட்டே போதும். அப்படியா ம். ப்ரோ? அந்த டாபிக் போயிரு ப்ரோ. இது ப்ரோ ஈஸி பாஸ் ஆகுது. ஈஸி தான். இது நீ ஜஸ்ட் ரியாக்ட் காம்பனன்ட் கேட்டா இதுல எழுதிடுவியா, இதுல ஆங்குலர் காம்பனன்ட் கேட்டா இது எழுதிடு. ஓகேவா? இதுல என்ன கனெக்டிங் நீங்க மாங்கோ எழுதிடுவேன். டிபி நோட் ஜேஎஸ். இதுல வந்து நான் இந்த வீடியோ பக்கம் சொன்னேன், அந்த வீடியோ மட்டும் பாரு. அந்த வீடியோல உனக்கு எங்க இருந்து எங்க திரும்ப வரும், இங்க இருந்து இந்த இது வரைக்கும் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா வந்துடும் அந்த 2 வீடியோல. ஓகேவா? இந்த 2 கேட்டா இது வந்து செகண்ட் பார்ட்ல தான், ஏதர் ஆர்ல தான் கேட்பான். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இந்த இது ஃபுல்லா இருந்து ஒரு கொஸ்டின், இது ஃபுல்லா இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். ஓகேவா? நீ அந்த 2 வீடியோ பாத்துட்டீங்கன்னா அதுல உனக்கு தெளிவா நான் என்னென்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருப்பேன். எப்படி போடணும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருப்பேன். ஓகேவா? இதுல மெயின் எம்விசி ஆர்கிடெக்சர். இது படிக்காம போயிடாது. எம்விசி ஆர்கிடெக்சர் கன்ஃபார்ம் கொஸ்டின். ஆமாம் ப்ரோ. போன எல்லா வாட்டியும் கேக்குறேன் ப்ரோ. போன வாட்டியும் எழுதி வச்சேன் ப்ரோ. நான் கூட எழுதி வச்சேன் ப்ரோ. இப்போ ரீவேலேஷன் ஒரு ரீவேலேஷன் போட்டு 30 மார்க் வந்துச்சு. மேல போட்டா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லல்ல? 30 மார்க் வந்துருச்சா? போட்டு ஆமா. பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் ரீவேலேஷன் கரெக்ட் பண்ணாங்களா? கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி எவ்வளவு வந்துச்சு? கரெக்ட் பண்ணி அது இல்ல ப்ரோ. அது எதுவும் போட முடியாது. இது எனக்கு இல்ல அது. இவன் அந்த ஒருத்த குண்டா ஒருத்த இருப்பான்ல, இவன் யாரு? யார் அவன்? அதான் ப்ரோ, இந்த அமீர் சொல்லிருப்பானே. ஆஃபில் அமீரா? அவனுக்கு வந்தது ஏதோ ஃபுல் ஸ்டாக் ஃபெயில் ஆயிட்டான் போல. கரெக்ட் பண்ணி ஒரு 50க்கு மேல வருதுன்னா போடலாம். இல்ல ப்ரோ, அவன் எழுதுனது கரெக்டா மார்க் போட்டிருக்காங்க. எல்லாமே டேட்டா பைண்டிங் கொஸ்டின்லாம் 13 மார்க் கொஸ்டின்லாம் 5 மார்க் போட்டிருக்காங்க ப்ரோ. 30 மார்க் தான் வந்திருக்கு அவனுக்கு. அவன் பாஸ் ஆயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தான். ஃபெயில். ரீவேலேஷன் போட்டிருக்கான் கட்டி. அதான் இந்த ரீவேலேஷன் போட்டப்போ நிறைய பேர் பேப்பர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, பாதி இது அட்டனே பண்ண மாட்டாங்க, பாதி இது எழுதவே மாட்டாங்க. உனக்கு தெரியுதோ தெரியலையோ என்னத்தையோ பேஜை ஃபில் பண்ணி விட்டு இருந்தா மார்க் போடுறதுக்காச்சும் அவங்க சரி நம்மளே மார்க் போடும். இப்போ நானே கரெக்ட் பண்றேன், மார்க் போடணும்னு நினைக்கிறேன், உன்னை பாஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுல ஏதாவது இருந்தா தானே நான் மார்க் போட முடியும். அந்த மாதிரி தெரியுதோ தெரியலையோ ஏதாச்சும் ஒன்னா ஒரு பேஜ் ஃபில் பண்றதுக்காச்சும் எழுதி வச்சுட்டு வந்துடணும். எழுதுனதே தெரியப்படுதுனா கூட பரவாயில்ல, தெரியலன்னா. ஏன்னா அப்போ அவனே இன்கேஸ் பண்ண பாஸ் பண்ண நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா அவனை பாஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று எழுதியிருக்க ஆனா அவன் பாட்டுக்கு மார்க்கை போட்டு பாஸ் பண்ண யாரும் பார்க்க போறது இல்லை அது. ப்ரோ ஓஎஸ் ஊப்ஸ்லாம் பாஸ் பண்ணி விட்டாங்க. ஊப்ஸ்லாம் ப்ரோ அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஊப்ஸ் நான் எழுதிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின்லாம் கேட்டான். அந்த 15 ஒரு கொஸ்டின் இருக்குமே, செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், ரேடியோ பட்டன், அதெல்லாம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டான். எழுதுனவா பாஸ். இந்த ஃபைஸ், ரவி, சல்மான் எல்லாம் ஏஞ்சி போயிட்டானுங்க ஃபெயில். ஃபைஸ் வந்து 4 அரியர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இதுல இருக்கான் ஃபைஸ். அதனால படிக்க மாட்டான். அதனால போயிடுச்சு அவனுக்கு. டிஓசியும் போயிடுச்சு. ஓகே ஓகே. பண்ணும் ப்ரோ. இன்னும் 8 பேப்பர் இருக்கு ப்ரோ. எனக்கு பண்ணிடலாம்ல அதெல்லாம்? ஈஸி தான். 4 முடிச்சிட்டேன். டிசி, டிஓசி, பிசிக்ஸ் 1, ஊப்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சமா பண்ணும் ப்ரோ. ஏன்னா போன தடவை ஸ்டூடியோ வந்தது, அதனால கிளியர் பண்ணிட்டேன். தெரியல இந்த வாட்டி ஸ்டூடியோவே இல்லையே. மாதிரி எல்லாமே 100 மார்க் பேப்பர் தானே? இல்ல இந்த வாட்டி ஆமா இல்ல. ஆமா ஆமா கரெக்ட். 100 மார்க் பேப்பர் ப்ரோ. அதுவும் நேத்தெல்லாம் பெரிய சண்டே ஆயிடுச்சு தெரியுமா இதுல கிளாஸ்ல. என்னாச்சு? ஆமா, காஜா யாரும் சொல்லாத ப்ரோ சரியா. இந்த காஜா சார் இருக்கார்ல, ஆமா, என்ன ஆயிட்டு இருக்குது நேத்து